முதல் இலக்கு ஏன் நம்ம வந்து 1 கோடி சொல்கிறோங்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லிவிட்டு நான் அப்புறமா அந்த 25 லட்சத்துக்கு வரேன். பணத்துடைய வேல்யூ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பாதி ஆயிருக்கு. இதுதான் உண்மை. சரி, இப்போ என்னன்னா ஒரு 1 கோடி ரூபா கையில் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் 10 வருஷம் கழிச்சு அதோடைய வேல்யூ 50 லட்சம் தான். 20 வருஷம் கழிச்சு அதோடைய வேல்யூ 25 லட்சம் தான். என்னன்னா 100 ரூபா இருந்தது முட்டை, அப்பா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 முட்டை வாங்கினாரு. இப்போ நம்ம காலத்தில் போனால் 20 முட்டை தான் வாங்குகிறோம். விச் மீன்ஸ் என்ன ஆச்சு, 100 ரூபாயோடைய வேல்யூ கம்மியாக இருக்குது. இதே தான் இன்வெஸ்டிங். 1 கோடி நீங்கள் சேர்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக நீங்கள் சேர்த்துருக்கணும் 1 கோடி. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நம்ம சொன்னால் ரொம்ப சிரமமாக இருக்கும் எளிய மக்களுக்கு. 1 கோடி சேர்க்க முடியாதவங்க எல்லாருக்கும் ஒரே சைஸ் சட்டை ஃபிட் ஆகாது. சில பேர் கம்மியான இருந்தாலே போதும். 25 லட்சத்தை ஃபஸ்ட்டு சேர்க்கறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன பண்ணணும்? அவங்க முதல்ல எவ்வளோ முடியுதோ அதை சேர்க்கணும். 500, 1000, 2000, 3000 அவங்களால எவ்வளோ முடியுதோ சேர்க்கணும். ஆரம்பத்தில் இருக்கிற ஆர்வம் தொடர்ந்து இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து 1 வருஷம் செய்வாங்க. இப்போ எப்படி நிறைய பேர் இப்போ ஜனவரி மாதம் ஜிம்முக்கு போயிருப்பாங்க. இப்போ பிப்ரவரி மாதம் போய் பாருங்கள், 10ஆம் தேதி அன்றைக்கி பாருங்கள் எத்தனை பேர் ஜிம்முக்கு போகிறாங்கன்னு தெரியாது, இருக்க மாட்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் இருக்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு தொடர்ந்து இருக்குது. அவங்களையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும், எமர்ஜென்சி இருக்கும். ஸோ எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் எமர்ஜென்சி ஃபண்டை கையில் வச்சுக்கிட்டு ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுக்கிட்டு நீண்ட காலத்துக்கு இந்த 4 கேட்டகரியில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த இலக்கை அவங்க அச்சீவ் பண்ண முடியும். 25 லட்சங்கிறது எளிமையாக அச்சீவ் பண்ண முடியும்.